மன வலிமைனா என்ன? வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை வந்தா அதை எதிர்த்து நின்னு ஆக்ரோஷமா சண்டை போடுறது தான் மன வலிமைன்னு நம்ம வழக்கமா நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா, அதான் பொதுவான எண்ணம். ஆனா சண்டையே போடாம ரொம்ப அமைதியா நடக்கிறத வேடிக்கை பார்க்கறது தான் உலகத்திலே மிகப்பெரிய மன வலிமைன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கேட்கவே கொஞ்சம் முரண்பாடா இருக்குல்ல? கண்டிப்பா. இன்னும் சொல்லப் போனா உங்க வாழ்க்கையில நடக்கிற அத்தனை துயரங்களையும் வலிகளையும் அப்படியே ஏத்துக்கிட்டு அதை விரும்பி ஏத்துக்கிறது தான் உண்மையான பலம்னா கேட்கவே கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. இன்னைக்கு நாம இந்த அலசல்ல பேச போற விஷயம் இதுதான். ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. ஆமா, பழங்கால தத்துவத்தை பத்தி பேச போறோம். இந்த தத்துவம் மூலமா நம்ம மன வலிமையை எப்படி உச்சத்துக்கு கொண்டு போறதுங்கிறத ரொம்ப பிராக்டிக்கலா பார்க்க போறோம். கண்டிப்பா. இது ஒரு பரந்த பார்வையோடு நினைத்து பார்த்தா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ரோமானிய மாமன்னர்கள்ல இருந்து சாதாரண அடிமைகள் வரைக்கும் எல்லாருமே அவங்க வாழ்க்கையில பயன்படுத்திய ஒரு மிக முக்கியமான டூல் இது. வாவ்! மாமன்னர்கள் இருந்து அடிமைகள் வரைக்குமா? ஆமா. இன்னைக்கு நாம சந்திக்கிற தீராத வேலைப்பழு, சமூகத்துல நாம சந்திக்கிற நிராகரிப்புகள், குறிப்பா சொல்லணும்னா நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம உருவாக்கி வச்சிருக்கிற கற்பனை பயங்கள், இது எல்லாத்தையும் எப்படி எதிர்கொள்றதுன்னு இந்த ஸ்டாய்சிசம் ரொம்ப தெளிவா கத்துக் கொடுக்குது. சூப்பர். இதோட அடிப்படை நோக்கம் என்னன்னா, வெளியில நடக்கிற விஷயங்களை நம்மால மாத்த முடியாது, ஆனா அதுக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்றோங்கிறத நம்மால முழுசா மாத்த முடியுங்கிறது தான். ரொம்ப கரெக்ட். சரி, இது கொஞ்சம் விரிவாக அலசுவோம். இப்ப மன வலிமையை உருவாக்குறதுக்கு இந்த ஸ்டாய்சிசம் முதல் படியா எதை சொல்லுதுன்னு பார்த்தா, நம்ம எனர்ஜியை நாம எங்க செலவிடணும், எங்க செலவிடக்கூடாதுன்னு நாம முதல்ல முடிவு பண்ணணும். அதாவது கட்டுப்பாட்டின் எல்லைகள். எக்ஸாக்ட்லி. இதுல எபிக்டிட்டஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஸ்டாய்க் தத்துவஞானியோட வாழ்க்கையை நம்ம கட்டாயம் பேசி ஆகணும். அவர் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. ரோமானிய பேரரசுல ஒரு அடிமையா பிறந்தவர். ஆமா, அவரோட கதை ரொம்ப பவர்ஃபுல். ஒரு நாள் அவரோட எஜமானர் ஏதோ ஒரு கோபத்துல எபிக்டிட்டஸோட காலை பிடிச்சு முறுக்கி உடைக்கிறாரு. அப்படி ஒரு கொடூரமான வலி ஏற்படும் போதும் எபிக்டிட்டஸ் கொஞ்சம் கூட கலங்கலையா? ஆமா, சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நீங்க காலை உடைக்கலாம், ஆனா என் மனசை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு. அடடே! அவர் வைக்கிற முக்கியமான ரூல் என்னன்னா, உங்க சக்திக்கு உட்பட்ட விஷயத்துல உங்க பெஸ்ட்டை கொடுங்க, உங்க கண்ட்ரோல் இல்லாததை அது எப்படி இருக்கோ அப்படியே ஏத்துக்குங்க அப்படிங்கிறது தான். இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களையும் ரெண்டு கேட்டகரியா பிரிச்சிடலாம். ஒன்னு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறவே, இன்னொன்னு நம்ம கண்ட்ரோல்ல இல்லாதவே. கரெக்ட். ஒரு வேலைக்கான இன்டர்வியூக்கு போறீங்கன்னு வைங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்றது, கரெக்டான நேரத்துக்கு போறது உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா அந்த வேலையை உங்களுக்கு கொடுக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்றது இன்டர்வியூவர் கையில இருக்கு. ஆமா, இதை கேட்கும்போது எனக்கு நாம கார் ஓட்டுறதா ஞாபகத்துக்கு வருது. கார் ஓட்டுறதா? எப்படி? இப்போ நாம ஒரு கார் ஓட்டிட்டு போறோம். ஸ்டியரிங், பிரேக், ஆக்சிலரேட்டர் இது மூணும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா ரோட்ல இருக்கிற டிராஃபிக் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. ஆமா, முன்னாடி போற வண்டிக்காரன் பிரேக் அடிச்சா நாமளும் அடிச்சுதான் ஆகணும். கரெக்ட். அந்த டிராஃபிக்கை பார்த்து கோவப்படுறது, ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது எவ்வளவு முட்டாள்தனமோ அது போலதானே நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத வாழ்க்கை பிரச்சனைகளை நினைச்சு கவலைப்படுறதும். கண்டிப்பா. ஏன்னா டிராஃபிக்கை நம்மால மாத்த முடியுங்கிற ஒரு மாயையான நம்பிக்கை நமக்குள்ள இருக்கு. நம்ம ஹாரன் அடிச்சா டிராஃபிக் கிளியர் ஆயிடும் நம்ம மூளை நம்புது. அந்த மாயையை உடைக்கிறது தான் ஸ்டாய்சிசமோட வேலை. அப்போ கண்ட்ரோல்ல இல்லாதல ஒரு ஃபேக்டா பார்க்கணுமா? ஆமா. மழை பெய்யுதுன்னா ஏன் மழை பெய்யுதுன்னு நம்ம கோவப்படுறதில்ல, கொடைய விரிச்சிட்டு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் வாழ்க்கையில நடக்கிற சில நிகழ்வுகளும். ஓகே, இங்க தான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. டிராஃபிக்கை நாம இக்னோர் பண்ணிடலாம், ஏன்னா அது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. ஆனா வாழ்க்கையில ஒரு பெரிய துயரம் நடக்குது, ஒரு மோசமான சம்பவம் நடக்குதுன்னு வைங்க, அதை எப்படி வெறும் ஒரு ஃபேக்டா பார்த்து இக்னோர் பண்ண முடியும்? இதுக்கு தான் ஸ்டாய்சிசம் அமோர்ஃபேட்டி, அதாவது விதியை நேசித்தல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்லுது. ஆமா, அமோர்ஃபேட்டி. எபிக்டிட்டஸோட சொந்த குழந்தை இறந்தப்போ, நான் என் குழந்தையை இழந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன், இயற்கைக்கு திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அது மட்டும் இல்லாம தான் ஒரு அடிமையா பிறந்ததையும் தான் கால் உடைக்கப்பட்டதையும் கூட அவர் நேசிச்சாருன்னு படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. நீட்சே சொல்ற மாதிரி, நெருப்புல எந்த குப்பையை போட்டாலும் அது எப்படி தன்னை வளத்துக்கு அதை பயன்படுத்துதோ அப்படி கஷ்டங்களை பயன்படுத்திக்கணும்னு சொல்றாங்க. ஆமா, அது ஒரு அருமையான தத்துவம். ஆனா ஒரு நிமிஷம் சொந்த குழந்தை இறக்குறதையோ ஒருத்தரோட கால் உடையறதையும் நேசிக்கணும்னு சொல்றது கேட்கறவங்களுக்கு நடைமுறைக்கு சாத்தியமாப்படுமா? இது ஒரு விதமான எமோஷன் இல்லாத மரத்து போற தன்மை மாதிரி தெரியலையா? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்வி. மேலோட்டமா பார்க்கும்போது இது ஒரு எமோஷன் இல்லாத தன்மை மாதிரி தான் தெரியும். ஆனா அதோட உள்ளர்த்தம் அது கிடையாது. ஓ, அப்போ என்ன அதோட அர்த்தம்?
இங்க நேசிப்பது அப்படிங்கிறது அந்த துயரத்தால கிடைக்கிற வலிய செலிப்ரேட் பண்றதில்ல. மாறாக அந்த வலியிலிருந்து நமக்கு கிடைக்கிற பக்குவத்தை, பயன்பாட்டை உணர்ந்து அதை நேசிக்கிறது. புரியுது. எபிக்டைட்டிஸ் தன்னோட கால் உடைஞ்சதை ஏன் நேசிச்சாரு தெரியுமா? அந்த கொடூரமான சம்பவம் நடந்த பிறகுதான் ஒரு அடிமை எப்படிப்பட்ட கொடுமைகளை அனுபவிப்பான் அப்படிங்கிற வலி அவருக்கு ஆழமா புரிஞ்சுது. அந்த வலியே அவருக்கு ஒரு மிகப்பெரிய அடக்கத்தையும் மத்த மனிதர்கள் மேல ஒரு கருணையும் கொடுத்துச்சு. யாராவது ஒரு சாதாரண அடிமை அவருக்கு தவறான சுடுநீரை கொடுத்தா கூட அவர் கோவப்பட மாட்டார். அந்த பக்குவம் கிடைக்க அவர் பட்ட அந்த வலிதான் காரணமா இருந்துச்சு. அப்போ அந்த வலியே அவர் ஒரு வரமா பார்த்தார் இல்லையா? எக்ஸாக்ட்லி. நெருப்புல போடுற குப்பை எப்படி அந்த நெருப்பையே இன்னும் பிரகாசமா எரிய வைக்குதோ, அப்படி வாழ்க்கையில வர்ற எந்த ஒரு பெரிய துயரத்தையும் தங்களை மேலும் வலிமையானவங்கள மாத்திக்கிற ஒரு எரிபொருளா அவங்க பார்த்தாங்க. ரொம்ப தெளிவாத விளக்கம். நிஜமான வலிகளை எப்படி எரிபொருளா மாத்துறதுன்னு பேசணும். ஆனா நாம நிஜத்துல படுற கஷ்டங்களை விட நம்ம கற்பனையில தான் அதிகமா சண்டையிடுறோம். ஆமா, அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே. ரோமானிய மாமன்னரான மார்க்கஸ் எரேலியஸ் தினமும் காலையில எழுந்ததும் இங்கே இரு அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு தான் வேலையே ஆரம்பிப்பாராம். நிகழ்காலத்துல வாழாதவன் ஒரு பிணத்துக்கு சமம்னா அவர் சொல்றாரு. செனேகாவும் இதே சொல்லிருக்காரு. நாம நிஜத்தை விட நம்ம கற்பனையில தான் அதிகமான கஷ்டங்களை அனுபவிக்கிறோம்னு. ஆமா, இதுக்கு ஒரு நல்ல ஆய்வை பத்தி நான் படிச்சேன். சமீபத்துல பெற்றோரை இழந்தவங்க கிட்ட எடுத்த ஒரு ஆய்வுல அவங்க நிஜமாவே இறந்த பிறகு இவங்க பட்ட கவலையை விட கடந்த பல வருஷங்களா ஐயோ அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு கற்பனை பண்ணிப்பட்ட கவலை தான் ரொம்ப அதிகம்னு சொல்லியிருக்காங்க. வாவ், அது ரொம்ப ஆழமான உண்மை. நீங்களே யோசிச்சு பாருங்க. குளியலறையில ஷவர்ல நிக்கும் போதோ இல்ல தூங்க போகும்போதோ யாரோ ஒருத்தர் கூட கற்பனையா சண்டை போட்டு உங்க மன அமைதியை கெடுத்துக்கிட்ட தருணங்கள் எத்தனை இருக்கும்? நிறைய இருக்கும். இதை எப்படி நிறுத்துறது? இது நம்ம மூளையோட ஒரு விசித்திரமான பயாலஜிக்கல் செட்டப். மூளைக்கு நிஜத்துல நடக்கிற ஆபத்துக்கும் கற்பனையா நாம நினைச்சு பாக்குற ஆபத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. ஓ, நிஜமாவா? ஆமா. நீங்க காட்டுல ஒரு சிங்கத்தை பாக்கும்போது உங்க உடம்புல என்னென்ன கெமிக்கல் சுரக்குமோ, உங்க பாஸ் உங்களை திட்டுற மாதிரி நீங்க கற்பனை பண்ணும்போதும் அதே கெமிக்கல்ஸ் தான் சுரக்கும். அடப்பாவுமே. அதனாலதான் செனேகா கற்பனையில வர கஷ்டங்கள் தான் நிஜத்தை விட மோசம்னு சொன்னாரு. ஏன்னா நிஜமான கஷ்டம் ஒரு வாட்டி தான் நடக்கும். ஆனா கற்பனை கஷ்டத்தை நாம 1000 வாட்டி மனசுக்குள்ள ஓட விட்டு ரணமாக்கிக்கிறோம். கரெக்ட். அப்போ இதுல இருந்து வெளியே வரதுக்கு என்னதான் வழி? அந்த நிமிஷத்துல உங்க கவனத்தை நிகழ்காலத்தின் மீது திருப்புறது தான் ஒரே வழி. நீங்க ஒரு காஃபி குடிக்கிறீங்கன்னா அந்த காஃபியோட சூட்டை உணருங்க. நடந்து போறீங்கன்னா உங்க கால்கள் தரையில படுறத கவனிங்க. பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கிறது. எப்போதெல்லாம் உங்க மனசு எதிர்கால பயத்திலேயோ அல்லது கடந்த கால வருத்தத்திலேயோ சிக்குதோ அப்போ ஒரு நிமிஷம் ஆழமா மூச்சு இழுத்து விட்டு, நான் இப்போ இங்க இருக்கேன், அந்த பிரச்சனை இப்போ ஏன் முன்னாடி இல்ல அப்படின்னு சொல்லிக்கணும். வாவ், கற்பனை பயங்களை விட்டொழிச்சாச்சு. இப்போ நிஜத்துல நம்ம கண்ணு முன்னாடி நிக்கிற தடைகளை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு பாப்போம். மார்க்கஸ் எரேலியஸ் சொல்றாரு, செயலுக்கு வரும் தடைகளே செயல முன்னேற்றும்னு. ரொம்ப ஃபேமஸான கோட் இது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரலாற்று நிகழ்வோட கனெக்ட் பண்ணி பார்க்க தோணுது. 1962ல நாசா அப்போலோ விண்கலத்தை விண்வெளிக்கு அனுப்ப வேலை செஞ்சிட்டு இருந்தப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை? விண்கலம் திரும்ப பூமிக்கு வரும்போது வளிமண்டலத்துல உரசி அதீத வெப்பம் உருவாகி விண்கலம் வெடிச்சிடும். அந்த வெப்பத்தை எப்படி தோற்கடிக்கிறதுன்னு அத்தனை இன்ஜினியர்ஸும் தலையை பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓஹோ. அப்போ ஒரு இன்ஜினியர் மட்டும் எழுந்து, நாம ஏன் அந்த வெப்பத்தை தடுக்கணும், அந்த வெப்பத்தையே நமக்கு சாதகமா ஏன் மாத்தக்கூடாது அப்படின்னு மாற்றி யோசிச்சாரு. அப்படி உருவானதுதான் அப்லேட்டிவ் ஹீட் ஷீல்ட். அதாவது அந்த வெப்பத்தை பயன்படுத்தி வெளியில இருக்கிற லேயர் மட்டும் உருகி உள்ள இருக்கிற விண்கலத்தை பாதுகாக்கிற டெக்னாலஜி. தடையையே ஒரு வழியா மாத்தின மாபெரும் நிகழ்வு இது. ரொம்ப அருமையான உதாரணம். நம்ம கற்க கசடற யூடியூப் சேனல் கிரியேட்டரும் அவரோட வீடியோல இததான் சொல்றாரு. ஆரம்பத்துல வீடியோ எடுக்க அவருக்கு ஒரு நல்ல ஸ்டுடியோ இல்ல. அவர் தங்கியிருந்த சின்ன ஹோட்டல் அறை தான் பெரிய தடையா இருந்துச்சு. ஆனா அதே ஹோட்டல் அறைய ஒரு யுனிக்கான பேக்ரவுண்டா மாத்தி அதன் மூலமாவே அவர் 1,00,000 சப்ஸ்கிரைபர்களை ரீச் பண்ணாரு. அப்புறம் வீடியோ எடிட் பண்ண நேரமே இல்லைங்கிற தடைய வச்சு எடிட்டர்களை வேலைக்கு அமர்த்தி 2 வீடியோக்களை போட ஆரம்பிச்சாரு. வாவ். இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு பட்டாம்பூச்சி கூட்டின் கடினத்தன்மை தான் ஞாபகம் வருது. அந்த போராட்டம் இல்லாவிட்டால் அதோட இறக்கைகளுக்கு பறக்கிற பலமே கிடைக்காது. மைக்கேல் ஜார்டன், ஓப்ரா, ஜே.கே. ரவுலிங் இவங்க எல்லாமே நிராகரிப்புகளாலேயே வெற்றி பெற்றாங்க. ஆமா. நாம வழக்கமா ஒரு தடைய சுவர் போல பாக்குறோம். ஆனா ஸ்டாய்சிசம் அந்த சுவரையே படிக்கட்டுகளாக மாற்றச் சொல்கிறது இல்லையா? ரொம்ப அழகான ஓமை. ஆனா இதுல நாம ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும்.
இது ஏதோ சாதாரண பாசிட்டிவ் திங்கிங் கிடையாது, எல்லாம் நன்மைக்கேன்னு சும்மா உட்கார்ந்திருக்க சொல்ற தத்துவம் இல்ல இது. அப்புறம் தடையை தாண்டி செல்றது வேற, தடையையே ஒரு கருவியா பயன்படுத்துறது வேற. நீங்க சொன்ன அந்த பட்டாம்பூச்சி கதை இத ரொம்ப தெளிவா விளக்குது. அந்த கூட்டின் கடினத்தன்மை பட்டாம்பூச்சிய முடக்கிறதுக்காக வைக்கப்படல, அது தான் இறக்கைகளை வலுப்படுத்திக்கிறதுக்காக இயற்கை கொடுத்த ஒரு ஜிம் மாதிரி. ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட் மாதிரி. ஆமா, தடைகள் எல்லாமே இயற்கையோட பரிசோதனைகள். தங்கம் எவ்வளவு சுத்தமானதுன்னு பரிசோதிக்க நெருப்பு எப்படி தேவையோ, மனிதனோட மன வலிமைய பரிசோதிக்க கடினமான சூழல் தேவைன்னு செனேகா சொல்றாரு. கரெக்ட். நம்ம பிரச்சனை என்னன்னா, நாம ரொம்ப வசதியான வாழ்க்கைய விரும்புறோம், ஆனா ஸ்ட்ராங்கான ஆளாகவும் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ரெண்டும் எப்படி சாத்தியமாகும்? தடைகள் தான் நமக்கான பாதைன்னு நாம உணர்ந்துட்டோம்னா, அடுத்த முறை ஒரு பிரச்சனை வரும்போது இத நான் எப்படியே முன்னேற்றத்துக்கு ஒரு ஏணியா பயன்படுத்தலாம் அப்படிங்கிற கேள்வி மட்டும்தான் வரும். ஓகே, ஒரு தடை வந்தா அத நாம ஏனையா மாத்திக்கலாம். ஆனா எந்த தடையுமே வராம வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருந்தா என்ன பண்றது? நாமவே சில கஷ்டங்களை தேடி போகணுமா? கண்டிப்பா. இதுதான் ஸ்டாய்சிசம்ல ரொம்ப முக்கியமான பகுதி. விருப்பத்துடன் ஏற்கும் அசௌகரியம், அதாவது வாலண்டரி டிஸ்கம்ஃபர்ட். நாமவே கஷ்டத்தை தேடி போறதா? ஆமா, செனேகா ரோமானிய பேரரசிலேயே மிகப்பெரிய பணக்காரர். அவர்கிட்ட அவ்வளவு சொத்து இருந்தும் மாசத்துல சில நாட்கள் ஒரு சாதாரண பிச்சைக்காரனை போல ரொம்ப கிழிந்த ஆடைய உடுத்துக்கிட்டு சுவையே இல்லாத பழைய உணவை சாப்பிட்டு வெறும் தரையில தூங்குவாராம். எதுக்காக ஒரு பணக்காரர் இப்படி பண்ணணும்? வசதிகள் ஒருபோதும் தன்னை அடிமையாக்கிடக்கூடாது, அது இல்லாமலும் தன்னால உயிர் வாழ முடியுங்கிறத தனக்குத்தானே நிரூபிக்கிறதுக்காக அவர் இதை செஞ்சாரு. வாவ். அப்போ ஒழுக்கம் அப்படிங்கிறது ஆசைய கட்டுப்படுத்துவதில்ல, ஆசை தோன்றும் முன்பே முந்திக் கொள்வது. எக்ஸாக்ட்லி. மார்க்கஸ் எரேலியஸ் ஒரு மன்னர். அவர் நினைச்சா எவ்வளவு நேரம் வேணாலும் தூங்கலாம். ஆனா கடுங்குளிரான காலையில கூட நான் ஒரு மனிதன், எனக்கான வேலைகள் இருக்கு அப்படின்னு எந்த சிந்தனைக்கும் இடம் கொடுக்காம படுக்கையில இருந்து எழுந்து விடுவாராம். 300 ஸ்பார்டன்ஸ் கதையில வர்ற மாதிரி தைரியம் என்பது பயமில்லாமல் இருப்பதல்ல, பயத்தோடு செயலை செய்வது. ஆமா, கரெக்ட். எனவே இதற்கெல்லாம் உங்களுக்கு என்ன அர்த்தம்? அன்றாட வாழ்வில இதை எப்படி செயல்படுத்துவது? ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு பிடிச்ச பிரியாணியை தவிர்த்துவிட்டு ஒரு நாள் சாலட் சாப்பிடுவது, அல்லது திரைப்படத்திற்கு செல்லாமல் புத்தகத்தை படிப்பது. இப்படி சின்ன சின்ன அசௌகரியங்களை நாமே சூஸ் பண்ணலாம் இல்லையா? நீங்க சொல்ற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் மிகப்பெரிய மனமாற்றத்துக்கு வித்துடும். ஏன்னா கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு இடம். நாம எந்த அளவுக்கு சொகுசான வாழ்க்கைக்கு பழகுறோமோ அந்த அளவுக்கு நாம ரொம்ப பலவீனமா மாறிடுவோம். எப்போ ஒரு கஷ்டத்தை பார்த்து நாம ஓட ஆரம்பிக்கிறோமோ அப்போ அந்த கஷ்டம் நம்மள ஆட்டி படைக்க ஆரம்பிக்குது. ஆனா நாமவே அந்த கஷ்டத்தை தேடும்போது நாம அதுக்கு எஜமானனா மாறிடுறோம். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி காலையில அலாரம் அடிச்சதும் இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்கலாமேன்னு மூளை சொல்றப்போ ஒரு செகண்ட் கூட இடம் கொடுக்காம உடனே எந்திரிக்கிறது தான் டிசிப்ளின். எந்த அளவுக்கு சின்ன சின்ன அசௌகரியங்களை நாம ஏத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மன வலிமை வளரும். சூப்பர். சரி, நாமவே மன வலிமையை இந்த அளவுக்கு வளர்த்துக்கிட்டாலும் வெளி உலகத்துல நாம சந்திக்கிற விமர்சனங்கள், மத்தவங்க பேசுற வார்த்தைகள் நம்மள பாதிக்காம இருக்க நம்ம எண்ணங்களை எப்படி நிர்வகிக்கணும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. மார்க்கஸ் எரேலியஸ் ஒன்னு சொல்றாரு, வலிகள் என்பது நிகழ்வை பொறுத்ததல்ல, அதை நாம் எப்படி மதிப்பிடுகிறோம் என்பதை பொறுத்தது. உதாரணத்துக்கு, ஒருத்தருக்கு திடீர்னு வேலை போயிடுச்சு. அது அவர் ஒரு மிகப்பெரிய தோல்வியா பார்த்தார்னா மனசுடையும். ஆனா அதே நிகழ்வை புது பிசினஸ் தொடங்குறதுக்கான ஒரு வாய்ப்பா பார்த்தார்னா வாழ்க்கை மாறும். கண்டிப்பா. இன்னொரு உதாரணம், ரோட்ல போற யாரோ ஒரு முகம் தெரியாத நபர் நம்மள பார்த்து சிரிக்காம போனா நாம் அதை பெருசா எடுத்துக்க மாட்டோம். ஆனா நெருங்கிய நண்பன் சிரிக்காம போனா நமக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். இங்க வலியை தருவது நபர் அல்ல, நாம் கொடுத்த மதிப்பீடுதான். ஆமா, அந்த பெர்செப்ஷன். அரிஸ்டாட்டில் கூட சொல்லிருக்காரு, தனக்கு சற்று உடன்பாடில்லாத கருத்தாய் இருந்தாலும் அதை உடனடியாக நிராகரிக்காமல் அப்படி என்னதான் சொல்கிறார்கள் என்று கேட்போம் என நிதானமாக அணுகுவதே உண்மையான மனவலிமைன்னு. 100க்கு 100 உண்மை. ஆனா இது கேட்பதற்கு எளிதாக இருக்கிறது. நிஜத்தில் நம்முடைய அடிப்படை நம்பிக்கைகளை ஒருவர் கேள்வி கேட்கும்போது அல்லது அவமானப்படுத்தும்போது சுளீர்னு கோபம் வருவது மனித இயல்புதானே. அந்த நொடியில் நம் மதிப்பீட்டை மாற்றுவது எப்படி? கோபப்படுறது மனித இயல்புதான். அந்த முதல் செகண்ட் வர்ற கோபம் பயாலஜிக்கல், அது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. ஆனா அந்த தூண்டுதலுக்கும் நம்மளோட எதிர்வினைக்கும் நடுவுல ஒரு சின்ன கேப் இருக்கு. ஒரு கேப்.
ஆமா. ஒருத்தர் உங்கள அவமானப்படுத்தும் போது, உடனே அவர திருப்பி திட்டுறதுக்கு முன்னாடி, ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட்டு, இவன் சொல்றது நிஜமா? இது என் கண்ட்ரோல்ல இருக்கா? அப்படின்னு அந்த 2வது செகண்ட்ல நீங்க யோசிக்கிறீங்க பாருங்க, அதுதான் ஸ்டாய்சிசம். ஆனா அது அந்த ஸ்பாட்ல ரொம்ப கஷ்டமாச்சே. ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும். ஆனா, மனதிற்கு தேவையான நல்ல உணவ, அதாவது நல்ல எண்ணங்கள தொடர்ந்து குடுத்துக்கிட்டே இருந்தோம்னா, அந்த கேப் அதிகமாகும். யார் உங்கள கோவப்படுத்த நெனச்சாலும், ஏன் மனசின் ஆதிக்கம் ஏன் கையில தான் இருக்கு அப்படிங்கிற நிலை உங்களுக்கு வந்துரும். ரொம்ப ஆழமான விளக்கம். ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா, கட்டுப்பாட்டில் உள்ளவற்றில் கவனம் செலுத்துவது, தடைகளை வாய்ப்புகளாக மாற்றுவது, நிகழ்காலத்தில் வாழ்வது, அசௌகரியங்களை தேடிப் போவது மற்றும் நிகழ்வுகளுக்கான நமது மதிப்பீடுகளை மாற்றுவது, இதன் மூலம் மனதை இரும்பாக்கலான்னு ரொம்ப தெளிவா புரியுது. நிச்சயமா. இத டெய்லி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, அதுவே நம்மளோட லைஃப் ஸ்டைலாவே மாறிடும். கண்டிப்பா. சரி நேயர்களே, இந்த அரசல முடிக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கஸ் ஏரிலியஸ் சொன்ன ஒரு இறுதி சிந்தனையை உங்ககிட்ட விடுறேன். உலகத்தையே ஆண்ட மாமன்னன் அலெக்சாண்டரும் சரி, அவனுக்கு சவாரி செஞ்ச சாதாரண தேரோட்டியும் சரி, கொஞ்ச காலத்துல எல்லாரும் மறக்கப்பட போறாங்க. நாமும் ஒரு நாள் இப்படித்தான் மறக்கப்பட போறோம்னா, தோல்வியைக் கண்டு எதற்காக பயப்பட வேண்டும்? எல்லாமே முடிந்து போகும் என்ற அந்த பிரபஞ்ச உண்மை இன்று நீங்கள் தைரியமாக உங்களின் எந்த ஒரு புதிய முயற்சியையும் தொடங்குவதற்கான முழு சுதந்திரத்தை உங்களுக்கு வழங்கவில்லையா? இதை சற்று ஆழமாக யோசித்துப் பாருங்கள். மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம்.